ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி நான் ஊட்டினாதான் கிட்டி சாப்பிடுவாரு. நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்பேன், கரெக்டா பதில் சொல்றியா? கேளு கிட்டி, சூப்பரா பதில் சொல்றேன். நீ என் லவரை மீட் பண்ணா என்ன பண்ணுவ? கொன்னுடுவேன். என் கண்ணுல மாட்டின அடுத்த நிமிஷமே கொன்னுடுவேன். கிருஷ்ணா, ராம் திரும்ப வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப மாறிட்டான்ல? ஆமா மங்கா, அவன்கிட்ட நிறைய மாற்றம் தெரியுது. சுபத்ரா ஆண்டி ராம்க்கு ஏதாவது கவுன்சிலிங் பண்ணிருப்பாங்களோ? கவுன்சிலிங்கா? அவங்க திட்டாம இருந்தாலே பெரிய விஷயம். ராமே தன்னை பத்தி யோசிச்சு பொறுப்பா நடந்துக்கிட்டா போதும். இந்த டைம்ல நீயும் ஆபீஸ்க்கு வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். வேணாம் மங்கா, நான் வந்தா ராம் விளையாட்டுத்தனமா மாறிடுவான். வேலையை பார்த்துக்க நான் இருக்கேன்னு அவன் ஊர் சுத்த ஆரம்பிச்சிடுவான். அதுவும் சரிதான். கொஞ்ச நாள் நான் ஹோட்டல் பக்கம் வராம இருக்கிறது தான் பெட்டர். கொஞ்ச நாள் நானும் ஜாலியா இருக்கேன். கொடுத்து வச்சுவேன். இனிமே டெய்லி உனக்கு ஹாலிடே தான். சரி கிருஷ்ணா, நான் கிளம்புறேன். அதுக்குள்ளியா? போகாத மங்கா. ஏன்? இல்ல, ரொம்ப லேட் ஆயிடுச்சே. டெய்லி நான் இந்த டைமுக்கு தானே வீட்டுக்கு போவேன். இப்ப போகாத மங்கா, நைட்ல வெளிய பேய் சுத்துதான். இருக்கட்டுமே, எனக்கு அதெல்லாம் பயம் இல்ல. உனக்கு பயம் இல்ல, ஆனா பேய்ங்க உன்னை பார்த்து பயந்துட கூடாதுல்ல. பாவம். கூல் டவுன். சரி வா, நானே உன்னை டிராப் பண்ணிடுறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஏன்? என் வீட்ல இருக்கிறவங்க ஏற்கனவே உனக்கும் எனக்கும் பாதி கல்யாணத்தை முடிச்சிட்டாங்க. நீ வேற டெய்லி வந்து டிராப் பண்ணன்னு வெச்சுக்கோ, மிச்சத்தையும் முடிச்சு கற்பனையில பேரம் பேத்தியே எடுத்துருவாங்க. நிஜமாவா? நிஜமாதான் கிருஷ்ணா. நீதான் என்ன கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு எங்க வீட்ல எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. இல்லன்னு சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாங்க. அது நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கிருஷ்ணா. எனக்கும் பயமா இருக்கு மேகி. நீ ஏன் பயப்படுற? பின்ன உனக்கு மாப்பிள்ளையே கிடைக்காம போய் கடைசியில என்ன பலியாட ஆக்கிட்டாங்கன்னா அத நினைச்சாலே பயமா இருக்கு. ராத்திரி படுத்தாலும் தூக்கம் வரல, தூக்கம் வந்தாலும் கனவுல நீதான் வந்து பயமுறுத்துற. நான் என்ன பண்றது மங்கா? மாடியில இருந்து குதிச்சு செத்துரு. கரெக்ட் மங்கா, உன்னை கட்டிக்கிறதுக்கு அதான் பெட்டர். அத நான் சொல்லணும். உன்னை கட்டிக்கிறதுக்கு சூசைட் பண்ணிக்கலாம். சத்தியமா? எல்லாரும் சாப்பிட்டாச்சு. ராமு சிவராம் சார் தான் பாக்கி. அவங்களுக்கு நான் சாப்பாடு வச்சுக்கிறேன். நீங்க சாப்பிட்டு போய் தூங்குங்கக்கா. எனக்கு தூக்கம் வரல பார்வதி, பசியும் இல்ல. உனக்கு பசிச்சா நீ சாப்பிட்டுட்டு போய் தூங்கு, அவங்களுக்கு நான் பரிமாறுறேன். இல்ல, நீங்க தினம் சீக்கிரம் சாப்பிடுவீங்கல்ல, அதான் கேட்டேன். நீ கூட தினம் சீக்கிரமா தூங்கிடுவல்ல பார்வதி. இன்னைக்கு ஒரு நாள் லேட்டா தூங்குனா ஒன்னும் ஆயிடாதுக்கா. எனக்கு கூட தான் இன்னைக்கு ஒரு நாள் லேட்டா சாப்பிட்டா ஒண்ணு ஆகாது பார்வதி. என்னத்த எங்களுக்காக தான் வெயிட்டிங்க? ஆமா தம்பி. நீங்க இன்னும் சாப்பிடலையா? இல்ல தம்பி, நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் நாங்க சாப்பிடுறோம். உட்காருங்க. உட்காருங்க. ஒரு நிமிஷம். ஹலோ, கொஞ்சம் இருங்க, நான் உள்ள போய் சைட் டிஷ் எடுத்துட்டு வரேன். சிவராமன் சார், நீங்க போய் முதல்ல கை கழுவிட்டு வாங்க. அங்க இல்ல, இங்க 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 உட்காருங்க. ஐயோ சிவராமன் சார், ஐயோ என்னாச்சு? இப்படி விழுந்துட்டீங்களே, எழுந்துருங்க. வேணாம் வேணாம், நானே எந்திரிக்கிறேன். அம்மா, உட்காருங்க உட்காருங்க. ஐயோ மன்னிச்சிடுங்க, நான் வேணும்னே சேரை இழுக்கல, தெரியாம தப்பு நடந்துருச்சு, என்ன மன்னிச்சிடுங்க. இது பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும்னு உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிருக்கேன்.
தக்காளி கூட்டு வச்சிருக்கேன். மிளகு ரசம் வச்சிருக்கேன். பாருங்க பாருங்க பாருங்க, இதெல்லாம் உங்களுக்காக நானே சமைச்சேன். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஐயோ, மறுபடியும் அடிபட்டுடுச்சு. மன்னிச்சிடுங்க, என்ன மன்னிச்சிடுங்க. நான் ஒரு அறிவு கெட்டவ. அவசரத்துல தட்ட வேகமா எடுத்துட்டேன். ஐயோ, உடம்பு வலிக்குதா? ஐயோ, இருங்க இருங்க, வெண்ணெய் தடவினா சரியா போயிடும். ஐயோ, ஊறுகா ஊறுகா ஊறுகா. ஐயோ, தப்பு பண்ணிட்டேனே, அறிவு கெட்டத்தனமா பண்ணிட்டேனே. இதுகிட்ட மாட்டிக்கிட்டு இப்படி அவஸ்தைப்பட வேண்டியதா போச்சு. உட்காருங்க அங்கிள். பரவாயில்ல தம்பி, எனக்கு பசி போயிடுச்சு. போயிடுச்சா? அது எப்படி போகும்? சாப்பிட்டா பசி போயிடுங்கள. பசி போயிடுச்சு. ஓ, நான் வரதுக்குள்ள சாப்பிட்டீங்களா? சாப்பிட வேண்டிய சூழ்நிலை தம்பி. ஃபுல் கட்டு. சரி சரி, நான் கட்டிட்டு வரேன், நீங்க சாப்பிடுங்க. சிவராம் அங்கிள், இன்னொரு ரவுண்டு சாப்பிடுறீங்களா? ஐயோ வேண்டாம் தம்பி, முதல் ரவுண்டே போதும், வயிறு தாங்காது. எங்க அத்தை சிக்கன் பிரமாதமா செய்வாங்க. உட்காந்து மறுபடியும் கட்டுங்க, எங்க அத்தை தப்பா நினைச்சுக்க மாட்டாங்க. வேண்டாம் தம்பி, நீங்க சாப்பிடுங்க, நான் போய் வேலையை பார்க்கறேன். ஓகே அங்கிள். மேகி, அம்மா மேகி. சி போடி. போடியா மேகி? லக்கி போன்னு சொல்றேன்ல. லக்கிய சொன்னியா? என்னையோன்னு பயந்துட்டேன். மேகி, நான் தான் அம்மா. யார் அம்மா? உன் அம்மாமா. எழுந்துருமா. ஐயோ என்னம்மா? நான் கொஞ்சம் பேசணும். போய் அந்த மூலையில நின்னு பேசு. நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்னம்மா பேசுற டைம் அம்மா இது? தூக்கம் வருதுமா, போமா. ஏண்டி, அம்மா கிட்ட பேசுறதுக்கு ஒரு 2 நிமிஷம் ஒதுக்க முடியாதா? உனக்கு தூக்கம் தான் பெருசா போயிடுச்சா? அம்மா அவ்வளவு சின்னவளை போயிட்டேனா? அவ்வளவு கேவலமா போயிட்டேனா? ஐயோ புலம்பாதம்மா, பேசி தொலை. ஏண்டி திட்டின? நீ தூக்கத்துல எழுப்புனா அதான் திட்டினேன். என்ன இல்ல, அவள. எவள? சீதாவ. சீதாவை எப்பமா நான் இப்ப திட்டினேன்? இப்ப இல்ல, அப்ப. எப்போ? காலையில. காலையில அவ டென்ஷன் பண்ணா, அதனால தான் திட்டினேன். அவ என்னடி டென்ஷன் பண்ணா? அவ உன் நல்லதுக்கு தானே சொன்னா. என்ன நல்லதுக்கு சொன்னா? நீ அந்த கிருஷ்ண தம்பி கிட்ட சண்டை போட்ட. இது பாருமா, நான் அவன்கிட்ட சண்டை போடுவேன், சமாதானமா போவேன், அது ஏன் இஷ்டம், நீங்க யாரும் தலையிடாதீங்க. ஏண்டி, இந்த வீட்டோட மருமக விஷயத்துல நாங்க தலையிடக்கூடாதா? மருமகனா? ஆமா, அவரை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவர் இந்த வீட்டு மருமகன் தானே. நான் அவரை கல்யாணம் படிப்பேன்னு எப்பமா சொன்னேன்? ஏண்டி, ஒரு பொண்ணு நீ எப்படி ஓப்பனா சொல்வ? வெக்கப்பட மாட்டியா? வெக்கம்லாம் நான் படலமா, ஃப்ரீயா. பொய் சொல்லாத. பாரு, இப்ப கூட முகத்துல வெக்கம் தெரியுது. மா அது வெக்கம் இல்லம்மா, தூக்கம்மா. போடி, எப்ப பார்த்தாலும் காமெடி பண்ணிக்கிட்டு. ஐயே, இங்க பாருடி, தாலி கட்டினதுக்கு அப்புறம் புருஷன் கூட எவ்வளவு வேணாலும் சண்டை போடலாம். அவங்க தலையெழுத்தேன்னு கிடப்பாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி நீ சண்டை போட்டேன்னு வச்சுக்கோ, பயந்து போய் தலைமறைவாயிடுவாங்க. ஏற்கனவே உன்னை பார்த்த ஏகப்பட்ட மாப்பிள்ளைங்க தலைமறைவாயிட்டாங்க. கைக்கு கிடைச்சத விட்டுறாத மேகி, கண்ணும் கருத்துமா பாத்துக்கோ. இங்க பாரு, கல்யாணம் ஆற வரைக்கும் பதவிசா நடந்துக்கோ. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உன்னோட சுயரூபத்தை காமி. இங்க பார், இப்ப படுத்துக்கோ, அம்மா கிளம்புறேன். தூங்குற நேரத்துல இப்படி கொட்ட கொட்ட முழிச்சிட்டு இருக்காதடி, தூங்கு. அடி பாவி, தூங்குறவளை எழுப்பி இப்ப தூங்குன்னு சொல்லிட்டு போறியா? நாளைக்கு நீ தூங்குவல்ல, உன் மண்டையில பாறாங்கல்ல போட்டு கொல்றேன்டி சாவித்ரி.
ஹலோ, நான் தான். நான் தானா? ஏம்மா, என் குரலை வச்சு கூட கண்டுபிடிக்க முடியலையா? நான் தான் உங்க அம்மா கங்கா பேசுறேன். நீயா? இந்த நேரத்துல எதுக்கு ஃபோன் பண்ண? நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஏ லூசு, பேசுறதுக்கு நேரம் காலம் கிடையாதா? எனக்கு தூக்கம் வருது, போனை வை. ஏம்மா, பெத்த அம்மா கிட்ட பேச ஒரு 2 நிமிஷம் கூட ஒதுக்க மாட்டியா? உனக்கு தூக்கம் தான் பெருசா போச்சா? அம்மா அவ்வளவு கேவலமாயிட்டனா? சாவித்ரி பேசுற சேம் டயலாக் ஆச்சே. சொல்லுமா. இப்ப என்ன வேணும் சொல்லு. உன்கிட்ட பேசணும். சரி, அழுது தொலை. அழுதுகிட்டு தானே இருக்கேன். சரி, பேசி தொலைடி. என் ரூம் ஜன்னல் வழியா நான் கீழே குதிச்சா என்ன ஆகும்? ஜன்னல் உடையும். அப்போ எனக்கு ஒண்ணு ஆகாதா? இதுக்கு மேல ஆகிறதுக்கு உனக்கு என்ன இருக்கு? ஏன் ஃபோன் பண்ணி என்ன டார்ச்சர் பண்ற? ப்ளீஸ்மா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நான் நினைச்சது ஏம்மா நடக்க மாட்டேங்குது. நீ நடக்கிறதா நானே? நான் ஆசைப்பட்டது ஏம்மா கிடைக்கவே மாட்டேங்குது. கிடைக்கிறதா ஆசைப்படு. நான் பண்றதெல்லாம் தப்பு தப்பா போதேம்மா. நீ கரெக்டா பண்றதுக்கு ட்ரை பண்ணேம்மா. எவ்வளவோ ட்ரை பண்றேன், முடியலம்மா. அப்ப விட்டு தொலை என் சனியனே. விட முடியாதும்மா. மனசு பூரா நிறைஞ்சிருக்குமா. அதை விடவும் முடியாது, மறக்கவும் முடியாது. ஐயோ, அர்த்தராத்திரியில என்ன கொல்றாளே. ஏய், நீ என்னதாண்டி சொல்ல வர? என் மனசுல உள்ளத சொல்றேம்மா. நீ சொல்றது ஒரு இழவும் எனக்கு புரியல. வேண்டாம்மா, உனக்கு புரியவே வேண்டாம். அப்புறம் ஏன் என்கிட்ட சொல்லி தொலைக்கிற? மங்கா, நான் நினைக்கிறது ஏம்மா நடக்க மாட்டேங்குது. ஐயோ, திரும்ப முதல்ல இருந்து வராளே. ஏய் ராட்சசி, பிசாசு, பீட, போன வெடி. ஹலோ 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 ஹலோ. என் மக கூட என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாளே. இறைவா, எனக்கு மட்டும் ஏன் எல்லாம் தப்பு தப்பா நடக்குது? கடவுளே, உனக்கு கூட என்ன பார்த்தா காமெடியா இருக்கா? கரெக்டா கட் பண்ற. நீங்களா? நீங்க என்னங்க இந்த நேரத்துல இங்க? இன்னைக்கு டைனிங் டேபிள்ல நடந்த அசம்பாவிதத்துக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறேன். இந்த நேரத்துல ரொம்ப அவசியமா? தயவு செஞ்சு இடத்த காலி பண்ணுங்க. ப்ளீஸுங்க, நான் சொல்றது கேளுங்க. இன்னைக்கு அந்த மாதிரி நடந்ததுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு எனக்கு தெரியல, காரணமும் புரியல. இது விதியோட விளையாட்டா இல்ல என் தலை எழுத்தா? எதுவுமே புரியலங்க. ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை, என் காதல் உண்மை. என் காதல் மட்டும் இல்ல, இந்த உலகம் பூரா பரவி இருக்கிற எல்லா காதலும் உண்மை. காலங்காலமா, யுக யுகமா காலையில உதிக்கிற சூரியன் சாயந்தரம் மறையும். ஆனா என் காதல் அப்படி இல்ல. ஒருவேளை உதிச்சிட்டா அது மறையவே மறையாதுங்க. இது சத்தியம். சிவராமன் சார், சிவராமன் சார் எங்க போயிட்டாரு? சிவராமன் சார், சிவராமன் சார் எங்க போயிருப்பாரு?
ஐயோ, இவர் எங்க மாயமா போனார்னே தெரியலையே. சிவராமன் சார், சிவராமன் சார், என்ன நீங்க பேசிட்டு இருக்கும்போதே திடீர்னு காணாம போயிட்டீங்க? எந்த நேரத்துலயும் ஐஸ் பாய் விளையாடுறீங்களா? நானா விளையாடுறேன்? நீங்க தாங்க விளையாடுறீங்க. எங்க எனக்கு தூக்கம் வருதுங்க, நீங்க போங்க. எனக்கு தூக்கம் வரலையேங்க. தூக்கம் மட்டும் இல்லைங்க, பசி தாகம் எதுவுமே இல்ல. கண்ணு தெரிய மாட்டேங்குது, காது கேட்க மாட்டேங்குது, நெஞ்சு படபடன்னு அடிச்சுக்குது. நான் எங்க இருக்கேன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. புதுசா பெருசா ஏதாவது வியாதி வந்துடுச்சோன்னு பயமா இருக்கு. இதையெல்லாம் நான் யார்கிட்ட சொல்லுவேன்? என் வேதனைய நான் யார்கிட்ட சொல்லுவேன்? சொல்லுங்க சிவராமன் சார், சொல்லு. ஐயோ, சிவராமன் சார் இப்ப எங்க போயிட்டாரு? சிவராமன் சார், சிவா சார், சிவராமன் 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 சார், வெளியில வாங்க சார், வாங்க சார். மாட்டிட்டேனே. ஏன் இப்படி பண்றீங்க? ஏன் இப்படி ஓடி ஓடி ஒளிறீங்க? எனக்காகவும் என் காதலுக்காகவும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிற தகுதி கூட எனக்கு கிடையாதா? என்னை விட்டு விலகி விலகி போறீங்களே ஏன்? இவ்வளவு பெரிய வீடு இருந்தோம் ஏதோ மொட்டை பையன் மாதிரி மொட்டை மாடியில வந்து படுத்துட்டு இருக்கீங்களே ஏன்? என்ன வேதனைப்படுத்துறதுக்கா? அகால வேளையில அடர்ந்த பனியில இப்படி அனாமத்தா படுத்திருக்கீங்களே. உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என் நிலைமை என்ன ஆகும்? ஏன் என்ன இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? நான் உங்களுக்கு என்ன துரோகம் பண்ண? வாங்க, கீழே வாங்க. என்னங்க இது? நடு ராத்திரில என்ன கூத்துங்க இது? யாராவது நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா பார்த்தா என்ன நினைப்பாங்க? நினைக்கட்டுங்க. நம்ம மனசு தூய்மையான மனசு, நம்ம காதல் புனிதமான காதல். இதை யார் தப்பா நினைச்சாலும் எனக்கு கவலை இல்ல. எனக்கு கவலைங்க, எனக்கு என் கேரக்டர் தான் முக்கியம். என்ன சொன்னீங்க? கேரக்டர் தான் முக்கியமா? கரெக்ட்டுங்க, கேரக்டர் தான் முக்கியம். அதனாலதான் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. கேரக்டர் ஆர்டிஸ்டுக்கு கேரக்டர் தாங்க முக்கியம். அது டேமேஜ் ஆயிடுச்சுன்னா படமே ஓடாது. எங்க வீட்ல ப்ராப்ளம்னா நம்ம வெளியில மீட் பண்ணலாம். எங்க மீட் பண்ணலாம்? பீச்சா? பார்க்கா? ஐயோ, இல்ல மகாபலிபுரமா? எங்க அங்கெல்லாம் மீட் பண்ற வயசாக நமக்கு. எங்க என்ன டார்ச்சர் பண்றீங்க? இந்த வீட்ல எனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு, தயவு செஞ்சு அதை கெடுத்துடாதீங்க. பொண்ணங்க. சிவா, சிவா. ஐயோ, என்னால அவரு ரொம்ப ஹர்ட் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். கடவுளே, எனக்கு ஒரு வழிய காமி. My name is Mangama.